வணக்கம். கைப்பிடி வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டேன்? என்ன சாப்பிட்டியா அது சொல்லு. சாப்பாடு சாப்பிட்டேன்னா சாப்பாடு சாப்பிட்டேன்னு இல்ல என்ன சாப்பிட்டியா அது சொல்லுப்பா. சாப்பாடு சாப்பிட்டியா இல்ல இட்லி தோசை உங்க அம்மா பரோட்டா அந்த அம்மா சுட்டு வச்ச பரோட்டா கேட்டப்பா. அத கண்ணுல பார்த்தாதான் எதுவும் பேச மாட்டான். பேசுறேன் என்ன எப்பா அந்த ஆயா என்னையே சைட் அடிக்கிறா. நான் இவ்வளோ அழகா பார்க்கறேன் நான். சரி ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். கை கொடு இப்ப கையை கொடு. பொழுது விடிஞ்சா உன் பொண்டாட்டியை கொடு. அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து அடி சாமி. தலைமாலே அடிக்கிறேன். ஏண்டா என் காலில் புண்ணுக்குதுன்னு அவன் கேட்டானடா. இல்ல காலில் புண்ணுக்குதுன்னு இவன் கேட்டானா? ஐயா வணக்கம் வணக்கம். ஏண்டா என் பொண்டாட்டியை கேக்குறீங்க? என் மனைவி யார் தெரியுமா? யாரு? என் மனைவி யாரு? என் கூத்தாரு. அக்கா தாண்டா என் மனைவி. எங்க அக்கா தான் வீட்டுக்காரியா? ஆடுப்பா எங்க அக்காலையே கேட்டான். ஏன்னா ஏப்பா ஒரு கல்யாணம் பண்றவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். நீ நோவம் வந்து என் பொண்டாட்டி கூட்டு போட்டு பாக்குற. ஏண்டா இல்ல இவன் 10 லட்சம் 20 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? யாரும் நம்பாதுங்க. எங்க அக்கா காலையில் 5 மணிக்கு பாத்ரூம் போகும்போது கூட்டின்னு வந்தா நான் இவன் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான உங்க அம்மா கருவாய். இல்ல உன் ஓய்வு எல்லாருக்கும் கேட்கும். இல்ல 10 லட்சம் 20 லட்சமா இல்ல இல்ல வந்தவனுக்கு அவனுக்கு கோட்டை கொடுத்தா கல்யாணம் பண்ணா மீன் சாப்பிடுறா. தபாரு கல்யாணம் பண்ணா சாப்பாடு போடுறியா ஸ்வீட்டு போடுறியா இல்லை காரம் போடுறியா தெரியாது. முக்கியமா இது விற்கணும். இப்படி வச்சானதான் கல்யாணம். குவாட்டர் வச்சாதான் கல்யாணம். அது சாதாரணமான இல்லை. 150 ரூபாய் குவாட்டர் வச்சு எடுத்துக்கா 100 ரூபாய் தான் மொய் எழுதுவாங்க. அப்படி போயிருக்கு. இப்போ சரி 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 கை கை இப்ப கையை கொடு. பொறுத்து விடிஞ்சா மக்களை கொடு. ஏன் மக்களை என்னையே கட்டிக்கிறா? எங்க அக்கா குடுக்கறதா உண்மைதான். அதாவது நல்ல ஒரு பணக்காரனை பார்த்தா கொடுப்பேன். ஒண்ணு ஒரு பிச்சைக்காரன் நாய் ஒரு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தாக்க நைட்டுக்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காரு நாய். உங்களுக்கு என்ன தகுதிக்குது? இல்லை நான் 300 ரூபாய்க்கு ஆட்டாடுறேன். இவர் அப்படியே ஜவுளி கடை ஓனர். நான் 300 ரூபாய் வாங்குறேன். 150 ரூபாய்க்கு ஆட்டாடுறேன். டேய் உங்க அக்காவை கட்டிக்கிட்டு என்ன வேணும்? என்ன தொகுதி? திருப்பூர் தொகுதியா இல்ல வேலூர் தொகுதியா இல்ல ஆம்பூர் தொகுதியா வாணிப்பாடி தொகுதியா? தொகுதி இல்லப்பா தகுதி வேணும். என்ன தொகுதி? நிறைய சொத்து பத்து இருக்கணும். ஓ உங்க அக்காவை கட்டிக்கிட்டா நிறைய சொத்து பத்து இருக்கணும். நிறைய இருக்கணும். வீடு வாசல் இருக்கணும். முக்கியமா பம்ப் செட் இருக்கணும். ஆமா பம்ப் செட் எங்கிட்ட இருக்குதுப்பா. பம்ப் செட் எங்க? ஒரு ஏக்கராக்கு மேல பாயாது அவனுக்கு தெரியும். எங்க இருக்குது? எங்கடா இருக்குது? எங்க இருக்குன்னா அதை கூட எடுத்துட்டு வருவாங்களா? அப்படியா? ஊர்ல அவள சொத்து இருக்குது. ஆமா ஆமா. அது பத்தாது. ஒரு 10 ஏக்கரா மாந்தோப்பு. எதுக்கு உங்க அக்கா தூக்கு போட்டு சாப்பிடுறா? அது சொத்தெல்லாம் இருந்தாக்க அதை வச்சு பொழிச்சுமா. ஓ அப்படி. உங்க அக்காவை கட்டிக்கிட்டீங்கன்னா சொத்து பத்து வேணும், வீடு வாசல் வேணும், லாரி பஸ் வேணும். அதை விட உங்க அக்கா ஸ்கூட்டி வேணும். ஸ்கூட்டி இதெல்லாம் இருந்தா தான் உங்க அக்காவை கொடுப்பேன். சரி சரி. என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? உன்னை பார்த்தா நான் என்ன சாதாரணமான ஆளா? நான் எப்படி இங்க வந்தேன்னு காரணம் தெரியுமா? எப்படி? நான் ஒரு நீ சொல்ற மாதிரி நான் ஏழ்மையான வீட்டு பையனும். சரி. நான் என் பக்கத்து வீட்டுல நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. பக்கத்து வீட்டுக்காரனா பண்ணா? பக்கத்து வீட்டுக்காரர் கல்யாணம் அவனாக்குது அவனுக்கு உனக்கு ஆயிடுச்சு இல்ல? அதை பாரு. எனக்கு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? எப்படி அம்மாவன் மெத்த வீடு கட்டான். அவன் சம்பாதிச்சு அவன் கட்டான். அது எப்படி அம்மாவன்றான் பாரு. இல்ல இல்ல அவன் கட்டிட்டான். என்ன பிரச்சனைன்னு கேளு. அவன் மெத்த வீடு கட்டி அவன் பொண்டாட்டியே மாடி மேல நத்த வச்சுட்டான். அவன் வீட்டு வளர்ந்தா கூட பரவாயில்ல. மாடி மேலேயே போய் சாப்பிடுறது, மாடி மேலேயே போய் துணி துவைக்கிறது, மாடி மேலேயே போயிட்டு நின்னுக்குன்னு போன் பேசுறது அவங்க வீட்டுக்காரி. என் வீட்டுக்காரி என்ன பண்ணா ஓட்டி வீட்டுல நின்னுக்குன்னு இதை எப்பயோ அவளை பார்த்துருக்குறான். என் வீட்டுக்காரி மெச்ச மெச்ச இவன் போன் பேச தாட்டுக்குது மெத்தமான நின்று என் போண்டாட்டி செம்ம கடுப்பாயி போய் ஓட்டினே வந்தா என் வீட்டுக்காரி. எனக்கு என்னங்க பாரு உன் அண்ணன் நான் இருக்கணும்னா எனக்கு உடனடி எனக்கு மெத்த வீடு வேணும். பக்கத்து வீட்டு தக்காளி மட்டும் மேலே ஏறி போன் பேசுறா. நான் உள்ளவே பேசுற தப்புன்னு அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்கறான்.
இப்படி மெத்த வீடு கட்டி கொடுத்தா தான் நான் ஒன்னாண்டு இருப்பேன், இல்லைன்னா எதிர் வீட்டுக்காரன் கூட்டின்னு வர்றேன்றான். என்னடா பண்ணுவேன்? நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நடந்ததே ஒரு கல்யாணம், அதுவும் போயிட்டா நம்மளுக்கு இன்னும் எவனும் கொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டா எப்படியாவது மெத்த வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பன் கிட்ட போய் கேட்டேன். சரி, உன்ன மாதிரி என் நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், போய் கேட்டேன். நண்பா என் வீட்டுல இப்படி சொல்றாங்க, எப்படா மெத்த வீடு காட்டுறது? ஆனா வாங்குறதோ 300 ரூபாய். 300 ரூபாய் சம்பாதிச்சு எவ்வளவு நாளைக்கு சம்பாதிச்சு எப்ப மெத்த வீடு காட்டுறது? நீ அப்படி கட்ட முடியலன்னா ஒரு கவுரு எடுத்து கந்துல போட்டு மரத்துல தூக்கி அம்மா தேவடியாம்மா, நான் ஜத்தா எங்கந்திரா மெத்த வீடு வரும். அப்படி கிடையாது, அவன் நல்லா புத்தி சொன்னான். நண்பா, உனக்கு மெத்த வீடு வேணும் தானே, நீ கஷ்டப்படாத, நீ உழைக்காத, இந்த 1 ரூபாய் செலவு பண்ணாத, கவர்மெண்ட்ல வீடு தர்றாங்க, அந்த வீடை வாங்கிட்டியானா உனக்கு மெத்த வீடு வந்துடும், நீ கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு என் நண்பன் சொன்னான். இந்த மெத்த வீடு வாங்கணும்னா யாரை பார்க்கணும்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஒன்றும் தேவையில்ல, ஊர் தலைவரை வேற இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஜெயிச்சு போடாத வரான் பார்த்தான், போய் நேரா ஊர் தலைவரை பாருன்னா என் நன்மை நேரா குடுன்னு வாங்க. சரி, ஊர் தலைவரை பார்த்த உடனே இந்த மாதிரி தான் வீடு வேணும் தலைவரே, என்ன பண்றது, கஷ்டமா இருக்குது, ஏழ்மையா இருக்கிறேன், எனக்கு ஒரு மெத்த வீடு வாங்கி கொடுங்க, அதான் ஆட்சியில் கொடுக்குறாங்கல்ல இலவச வீடு, அதை வாங்கி கொடுங்க. நான் கேட்டேன், தம்பி உனக்கு இல்லாத வீடா, உனக்கு நான் வாங்கி தரேன், ஆனா ஒண்ணு, உனக்கு மெத்த வீடு வேணும்னா பணம் கொடுக்காத, எதுவும் செலவு பண்ணாத, ஒரே ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, 3 பாஸ்போர்ட் போட்டோ 3 போட்டோ எடுத்துன்னு வாங்கினாரு. இவ்வளவுதானே, காட்சி கேட்டா கூட கவலை போடலாம், 3 போட்டோ தானே. ஏன் மற்றப்பள்ளி இருந்து கட்டன்னு ஓடினேன். எங்க திருப்பத்தூர்ல போயிட்டு துணி ஸ்டுடியோ இருக்கு பாரு, அதுல போயிட்டு 3 போட்டோ எடுத்துக்கிட்டு மற்றப்பள்ளி வரணும்னா ஜவால்மலை பஸ் மட்டும்தான், அந்த பஸ்ல வரணும்னா எப்படி வருது, அந்த பஸ்ல வரணும். அந்த பஸ் பார்த்தா பொம்பளைங்களுக்கு பிரி பஸ். சரி, மொத்த பெண்கள் ஏகுறாங்க அந்த பஸ்ல, எக்கச்சக்கமான கூட்டம். எப்படியாவது இந்த பஸ்ஸை விட்டுட்டா தலைவரை பார்க்க முடியாது, நம்மளுக்கு மெத்த வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறிட்டா அதே பஸ்லயே. சரி, எப்படியாவது போய் தலைவரை பார்க்கணும், மெத்த வீடு வாங்கணுமே, பஸ்ல ஏறிட்டேன். ஏறணும் ஒண்ணு கூட்டம் நெரிச்சல் தாங்க முடியல, ஒன்னும் நிக்க கூட முடியல, அப்படியே நெருக்கி நல்லா போனோம் பாரு. போகும்போது மேல் பாக்கெட்ல வச்சிருந்த 3 போட்டோ, அதுல ஒரு போட்டோ என்ன பண்ணி தெரியுமா, கீழே விழுந்துச்சுடா பஸ்ல. சரி, அந்த போட்டோ விழுந்தது நல்ல இடத்துல விழக்கூடாதா, ஒரு பொம்மநாட்டி நின்னுக்கிறா, இதானும் ஒரு கால் இதானும் ஒரு கால், சென்டர்ல என் போட்டோ. அந்த போட்டோ இல்லைன்னா எனக்கு மெத்த வீடு கிடைக்காது, எப்படியாவது இந்த போட்டோ எடுக்கணும். கேட்காம செஞ்சுமானா என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண விவரமா, நான் தான் திறமைச்சாலியா, நம்மளுக்கு மூளை 87 கவர்மெண்ட், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தெரியுமா, ஏமா நான் போட்டோ எடுக்கணும், நீ காலை தூக்கணும். நீ காலை தூக்கு, நான் போட்டோ எடுக்கணும்னு. அவை என்ன நினைச்சாலே தெரியல, பாய் மணிச்சு இருக்கிற பொம்பளைங்களாம் அடின்னு அடிச்சு பச்சை விட்டு இறக்கி விட்டாங்கடா என்ன. அங்க ஒரு போட்டோ போச்சு. சரி கீழே இறங்கிட்டேன். சரி இறங்கின உடனே அடி வாங்கினதுல செம்ம டயர்டு உடம்பெல்லாம். பக்கத்துல ஒரு டீ கடை. சரி உடம்புல டயர்டா இருக்குது, ஒரு டீ பால் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனேன். போகும்போது தலைவர் போன் பண்றாரு, தம்பி ஏன் வண்டியா இல்லையா அப்படின்னு போன் பண்றாரு. நான் போன் பேசினே இருந்து பாரு, போன் பேசினே இருக்கும்போது டீ டீ கடையில போன் பேசிட்டு போது டீ கடைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா, பால் போட்டு டம்ளர் எடுத்து ஸ்டாண்டு மேல வச்சுட்டான். நானு போன் பேசிருக்கேன், அவன் ஸ்டாண்டு மேல வச்சுட்டான். வச்ச உடனே அந்த நேரம் பார்த்து டீ கடைக்கு புதுசா கல்யாணம் ஆகணும் ஒரு மாப்பிள்ளையும் ஒரு பொண்ணும் டீ கடைக்கு வராங்க. சரி டீ சாப்பிட்றதுக்கு. சரி வந்தவங்க டீ சாப்பிட்டு போகக்கூடாதா, நேரா அந்த புது பொண்ணு வந்து நின்றுச்சு பாரு, அந்த பொண்ணோட முந்தாணி போய் என் பாலை மாற்றிக்கிச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், உடம்பு டயர்டா இருக்குது, பாலை குடிக்கணும். ஆனா அந்த பொண்ணோட முன்னாடி போய் பாலை மாற்றிக்கணும். ஆமா என்ன நீ என்ன பண்றது, ஏற்கனவே ஒரு இடத்துல அடி வாங்கிக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏமா நீ முன்னாடி தூக்கு, நான் பால் குடிக்கணும். ஒண்ணு எடுத்துட்டு இருப்பாங்களே
அவன் தான் புதுச்சா கல்யாணம் அவனாச்சு. ஆமா. ஒற்றாண்டா அடி டீ கடைக்காரனும் ஆம்படியானு இங்கே வந்துக்கிட்டு அங்க அடியானு அடி வாங்கினேன். அங்க அடிச்ச அடியில் அங்க ஒரு போட்டோ ஊதி அப்படியே நேரா வந்தேன். வந்த உடனே மற்றப்பள்ளியா ஆறு. சரி அது வர்றது என்ன தெரிஞ்சா இருந்தாலும் சரி தாக மாதம் தீர்த்துக்கலாம். 2 இடத்துல அடி வாங்கிக்கிறோம். ஓட்டமெல்லாம் டயர்டா இருக்குது. சரி தண்ணியாவது குடிச்சு தாகம் தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த ஆத்துல போயிட்டு நேரா போயிட்டு அள்ளி குடிக்கலான்னு போனா மேல் பாக்கெட்ல ஒரு போட்டோ வந்துச்சு பாரு. அந்த போட்டோ ஆத்துல போச்சு. என்னடா பண்றது? இந்த ஒரு போட்டோ நமக்கு வீடு கிடைக்காது. என்ன பண்றது? சரி இந்த போட்டோ எடுக்கணும். அப்படி எடுத்து காலை வைக்கா அங்க பார்த்தா ஆத்துல 16 வயசு பொண்ணுங்க 3 பொண்ணுங்க ஒரு துணி இல்லாம ஆத்துல குளிக்குதுங்க. குளிக்குதுங்க. ஏவா 3 பொண்ணுங்க குளிக்குதுங்க. நானும் இந்த போட்டோ தண்ணியில அடிச்சுன்னு போகுது. நான் என்ன பண்றது? அந்த போட்டோவையும் எடுக்கணும். என்னடா பண்றது? ஏற்கனவே 2 இடத்துல அடி வாங்கிக்கிறோம். சாராக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? ஏம்மா 3 பேர் அப்படியே எழுந்து வாங்க, நான் போட்டோ எடுக்கணும். அங்க அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுச்சோ பூச்சில் போடுதுங்க. பூச்சில் போட்டதை ஊருக்கார புள்ள சேர்ந்துக்கினாங்க. மொத்தம் அங்க அடின்னு அங்கேயும் அடி 3 இடத்துல அடி வாங்கிட்டு 3 இடத்துல 3 போட்டோ விட்டு சாமி நேரம் ஆட்டாடியாவது நம்ம மெத்த வீடு கட்டிக்கலாம். ஓசி வீடு ஆசை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்து உழைக்கிறதுக்கு நாடக கம்பெனிக்கு வந்துருக்கிறேன். இப்படி வந்திருக்கிறேன். நீ யாரு? உனக்கு விளக்கத்தை சொல்ல சரியா? அப்படி இருந்தாலும் நம்மளே ஆடிக்கொண்டிருந்தா கதையினுடைய விளக்கம் யாருக்கு புரியாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நேரமாகிட்டு இன்று என்ன நாடகம் எதற்காக விட்டுருக்காங்க? யார் தலைமை நடக்கிறது? நடக்கக்கூடிய நாடகம் என்ன? இந்த ஊர் தலைவர் யார்? ஊர் நாட்டம் யார்? ஊர் கவுன்சிலர் யார்? அப்படி நாடகம் வந்து சொல்லுவார். அதன் பிறகு இந்த சபையோரை சந்திக்கிற சபையோர் சபையோர் திருப்பதி மதியாத பாதம் சிவனடி வணங்க சென்னி இறப்போர்க்கு அதற்கு இனிமையான சொல்ல கேளாத காது இருந்தும் பலன் இல்லை. அன்புமிக்க பெரியோர்களே, அறிவிலே சிறந்த தாய்மார்களே, இந்த கிராமத்தின் பெரியோர்களே, வருங்கால வாலிபர்களே, நாடக கலை ரசிகர்களே, திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த திருப்பத்தூர் வட்டம் நமது ஓம் சக்தி நகர் இந்த கிராமத்தில் கோவில் கொண்டு எழுந்தருடைய அம்பிகை பைரவி திரிசூரி சாமண்டி ஜெகக்காரணி பரிபூரணி இப்படி பராசக்தி உமசமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு கூழ் ஊத்தும் திருவிழா வைத்து சிறப்பான முறையில அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கிராம பெரியவர்கள் கவுண்டர் ஊர் நாட்டாமை இன்னும் நமது கவுன்சிலர் இன்னும் ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி விடலாம் என்று சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னமே நடிக்க வேண்டிய நாடகம் மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது.
பார்த்தா எது நடக்கும் அதுதான் நடக்கும். அதனால உலக ரட்சகர் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் முதல் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அந்த நன்னாளை முன்னிட்டு அந்த கலை நிகழ்ச்சி வீண் போகக்கூடாதுன்னு சொல்லி அனைவர்களை ஒன்று சேர்ந்து பாரம்பரியமான கலை நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய திருக்கூத்து நாடகம் எடுத்திருக்காரு. இந்த நாடகம் வந்து சக்தி பிறப்பு கண்டாசுரன் கார்கோடகாசுரன் அதையெல்லாம் சக்தி பிறப்பு இந்த நாடகத்தை நடிக்க வந்திருக்கிறோம். ஆனா நாங்கள வந்து இதே திருப்பத்தூர் மாவட்டம் மலை ஜவாதுமலை புனியூர் கிராமத்துல ஸ்ரீ மகாதுர்கா நாடக சபா அவர்களால் நடிக்க இந்த நாடகம் சக்தி பிறப்பு. இந்த நாடகத்தை நடிக்க இருக்கிறோம். இதுல என்ன பிழை இருந்தாலும் நாங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீர்களோ அதுபோல சொல் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் என்ன பிழை இருந்தாலும் நமது குழந்தை தப்பு செய்தால் நம்ம எப்படி மன்னித்து விடுகிறோமோ அதுபோல எங்கள் பிழையை மன்னித்தள்ளுமாறு எங்க நாடக மன்றத்தின் சார்பாக வந்திருக்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பணிவான வணக்கம். அப்போது இந்த நாடகத்திற்கெல்லாம் முதலாக உலகம் முழுவதும் 80,000 ஜீவராசிகள் எந்த உயிருள்ள விலங்குகள் எல்லாம் படைக்கக்கூடியவர் யார்? பிரம்மதேவர். அவர் வருவார். அவர் வந்தவுடனே இந்த கதை விளக்கத்தை தெரியலாம். அவர் வரவேற்று ஒரு கைத்தட்டி கொடுப்பார்.
என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்னால சுகம் பெற்று வாழ்ந்திருப்பாய் மகாராஜா. அப்படியானா அப்படி இருந்தா இந்த தினத்துல என்ன சபை இதோ வந்து இப்பதான் ஒண்ணு தூங்குற சபை. அப்படியா? அப்படி கிடையாதப்பா. எங்கம்மா போற இவ்வளவு நேரத்துக்கு? ஏமா ஏமா எங்க போற? சீக்கிரமா வந்துருமா. நீ இல்லைன்னா ஆட்டுக்கு நிச்சிருவேன். பத்திரம். அப்படி இருக்கின்ற போது அதாவது இந்த சபையாகப்பட்டது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது பாத்தியா? கடலை போல அடக்கமும் கடல் போல சிறப்பாக கடலை போல கட்டுப்பாடு இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கின்ற போது இந்த மூன்று சபைக்கு முன்பாக நான் இருக்கிற போது என்னுடைய பேருக்கு உனக்கு தெரியுமா? மகாராஜா நீ வந்திருக்கிறாயே, நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன சொன்னால் தெரிந்து கொள்வேன். ஓடியா ஓடியா.
அதாவது சத்திய லோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய சத்தியலோகத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய என் பெயரோ வந்து சத்தியமுக பிரம்மதேவன். ஓ நீதான் யமதேவன். அப்படி கிடையாது, பிரம்மதேவா. ஓ பிரம்மதேவன். ஆமா. சரி சரி. பிரம்மதேவனா இருந்தாலும் அதாவது எனக்கு தாய் தந்தை யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா உனக்கே தெரியாதா? அதாவது உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நான் உங்க அம்மாலாண்டியா போனேன். இல்ல, அதாவது தவறான வார்த்தையை பேசுறது உண்டானா சரியான படிக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். யாரு நீங்க நடிப்பியா? ஆமா. ஏய் பூனா பானா. ஓஹோ அப்படியா? இல்லன்னா நீ சுத்தம் மட்டும் போனோம். அதாவது ஆளை பண்ணிருக்கிறாய். அவர்கிட்ட இருக்குது விட மீச. சரி சரி. அப்படி யாரா இந்த தினத்துல தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் தந்தை சொல்ல வேண்டும். ஓடியா. அதாவது தாமரை மலர் வாசன், தாமரை மலர் வாசன், தாமோதரன் நீண்ட செல்வன், தாமோதரன் நீண்ட செல்வன் அப்படின்னு திருவித்தன. இது ஏதாவது உனக்கு விளக்கம் புரிந்ததா? விளக்கமாக சொன்னால் அறிந்து கொள்வேன். அப்படியா? எப்படி தெரியுமா? தாமரை மலர் வாசன் என்றால் அதாவது ஸ்ரீமந்த நமோ நாராயணனாகப்பட்டவர் திருப்பால் கடலிலே சயனித்துக் கொண்டு இருக்கின்ற அவருடைய உந்தி கமலத்துல தாமரை பூவாகப்பட்டது, மலர்ந்தது. மலர்ந்து வந்த உடனே அதுல விளைப்பட்டு நான் வந்திருக்கிறேன். சரி சரி. ஓ இது அதாவது ஆண்டனுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பில் வழியாக ஒரு தாமரை பூவாகப்பட்டது மலர்ந்தது. அந்த தாமரை மலர் மீதிலே நீ பிறந்தாள். அப்படி இருக்கின்ற போது தாமரை மலர் தாமோதரன் நீண்ட செல்வன். மகாராஜா அப்பயே சொன்ன பாத்தியா, நாய் என்னவோ உன்னையும் சுத்தி சுத்தி வருது. அப்பயே நீ ஆயி உட்கார்ந்து விட்டு அதாவது நீ கால் கழுவாம வந்திருக்கிறாய். என்ன பண்றது? ஏன் இப்ப வந்து எல்லாம் மழை வர, அதுக்குதான் உனக்கு மோப்பம் பிடித்து இடத்துல வந்து மழை வர இல்லை, ஏன் ஒரு டப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இந்த நாய் கரெக்டா கண்டுபிடிச்சு. அப்படியா? அதனால இந்த சில மற்ற விஷயம் ஓடியா பார்க்கலாம். என்ன தொழில் தெரியுமா? உனக்கு என்ன தொழில்? கை தொழில். அதாவது உனக்கு கை வேலை என்ன வேலை? கை வேலையா? அப்படி கை வேலை வந்து நம்மளுக்கு மண்ணை எடுப்பது, அதாவது ஒரு பொம்மையாக செய்வது, பொம்மை போல செய்வது, அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தொழிலாகப்பட்டது படைக்கக்கூடிய தொழில். ஓ நைனா 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 ஓகே சைலண்ட். பேசக்கூடாது. நீ போப்புனா நான் போப்புனா. ஓ அப்படியே பேசி பேசி பாதி சம்பளம் நீ வாங்கிட்டு வந்து பாக்குறியா? சோனா பானா வேலை எனக்கு வந்து செய்யக்கூடிய வேலையாகப்பட்டது படைக்கக்கூடிய தொழில். படைக்கக்கூடிய தொழில். ஒரு உயிரினத்தை படைக்கக்கூடிய தொழில். கண்டிப்பா உண்மையிலே எல்லாத்தையுமே படைப்பது நீ, படைப்பது வரம் கொடுப்பது ஈசன். தென்னை மரத்தை படிச்சது யாரு? அதுவும் எங்களுடைய அருளினால தான் அது படிச்சது. நீ படிச்ச? ஆமா. செடியை படிச்சது அதுவும் நாங்க தான். கொடியை படிச்சது அதுவும் 30 தேவர்கள். இந்த பூமியை படிச்சது அதுவும் நாங்களே தான். இந்த மக்களை படிச்சது அதுவும் நாங்கள் எங்களுடைய, அதாவது எங்களுடைய சக்தி இல்லை என்றால் இந்த மக்களை வெளிப்பட்டு வந்திருக்க மாட்டார்கள். அப்படியா? ஆமா. சரி, எங்க பாட்டியை படிச்சது அதுவும் நாங்க தான்ப்பா. அப்ப எங்க தாத்தா 2 கட்டில் உடச்சது வேஸ்டா?
அப்ப எங்க அம்மால படிச்சது அதுவும் நாங்களே தான். இங்க பாருங்க அப்பா. எங்க அப்பனா எல்லாரும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேர்களும் படைத்தது அதாவது இந்த மும்மூர்த்தி தேவர்கள் இல்லை என்றால் மக்கள் அவர் பிரபஞ்சமாக கட்டுது. எங்க அப்பனா படிச்சது யாருன்னு கேட்ட நீ தான். நல்லா கேளு நைனா. எங்க அப்பனா படிச்சது நீ. நான் தான். சரி என்ன படிச்சது அதுவும் நான் தான். அப்ப எங்க அப்பனா மயிர் போடுங்க போயிருந்தானா? அது இருந்தாலும் அதாவது எங்களுடைய இவன் வந்து நான் படிக்கிற வரைக்கும் எங்க அப்பனா மயிர் பிடிக்கிட்டு வந்தான். அப்ப நீ எனக்கு அப்படி கிடையாது. அப்பனா நீ எனக்கு சின்ன பண்ணா? டேய் அப்படி கிடையாது. அதாவது நீ என்ன படிச்சில்ல? நீ என்ன படிச்சில்ல? சைஜி லோகத்துல பாதி குறா. அப்படியே வேண்டுமா? அப்ப பிச்சு நான் என்ன தவற வார்த்தை தவறாக போகிறது. இல்ல பின்ன உன்னை படிச்சது நான் தான் எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? எங்களுடைய சக்தி இல்லை என்றால் நீ வெளிப்பட்டு வந்திருக்க மாட்டாய். பாய் நீ எங்க அப்போடியே போய் சொல்றேன். சொல்லு. என்ன நீ கேளு. எங்க அம்மால நீ வச்சுனுக்கறேன். டேய் என்ன தவறான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏப்பா நல்லா பாத்து விட்டு எங்க சினாப்பன். சரி அடி ஆனா இந்த தினத்தில் அதாவது தவறான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தா காலம் கடந்து கொண்டே போகும். ஆமாமா. இல்லையா? அதனால நம்ம ஒண்டியா பேசிக் கொண்டிருந்தால் சரியில்லை. அந்த புறத்துல கலைவாணி உன்னுடைய மனைவி கலைவாணி காயத்ரி இரண்டு பேர்கள் இருக்கிறார். நான் அடுத்தது உண்டானா கதையுடைய விளக்கத்தை போடியா.
ஏம்மா ஏம்மா வர மாட்டேன் சத்தா சத்தா ராஜா என் கண்ணு என் கண்ணா ஏம்மா வர மாட்டேன்னு சொல்றேன் ஆமா உன்னை பார்த்து கேவலப்படுத்தி இருக்கிறம்மா உன் நடையழகும் ஒரு பாவனையும் உன் ஸ்டைலும் உன் அழகு இருக்கிறதுல எல்லாரும் அழகை விட உன் அழகு அதிகமா இருக்குது அதை பார்த்து ரசிக்கிறாங்க வாமா வெளியே ஏன் நீங்க இந்த மாதிரி இருந்தது இல்லையா? அந்த மகா மரம் எல்லாம் பண்ணமா குளிரடிக்கே குளிரடிக்கே மச்சால கால மாமன நான் வச்சிட்டேன் மாமா நீடாமா அந்த கையா மரம் எல்லாம் பண்ணமா குளிரடிக்கே